வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே. இன்று ஒரு துயரச் சம்பவம். தூத்துக்குடியில் ஒரு குடும்பத் தலைவன், 2 குழந்தைகள் உள்ளனர். 20,000 ரூபாயை வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். சூதாட்டம் என்பது அன்று ஆலமரத்தடியில் அமர்ந்து கொண்டு விளையாடுவார்கள். 50, 100, 1000 வைத்து. அதுவல்ல நண்பர்களே, இது ஆன்லைன் சூதாட்டம். அந்த ஆலமரத்தடியில் சூதாட்டத்தை உற்றார் உறவினர் சென்று கண்டித்து திருத்தி விடுவார்கள். ஆனால் இந்த ஆன்லைன் சூதாட்டம் வெளிப்படையாக நடப்பதல்ல. கதவை பூட்டி கொண்டு வீட்டுக்குள் அமர்ந்து ஆடும் சூதாட்டம் இது. அவனது தோல்வியை யாரிடமும் அவன் பகிர்ந்து கொள்வதில்லை. அதே போன்றுதான் தூத்துக்குடியில் இந்த சகோதரனும் விளையாடி 20,000 ரூபாயை இழந்து விட்டார். அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். தற்போது அவரது குடும்பத்திற்கு யார் பொறுப்பு? ஏன் இந்த அறியாமை நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது? முக்கியமாக வளரும் குடும்பங்கள், நடுத்தர குடும்பங்கள், படித்த இளைஞர்கள் தான் இதை செய்கிறார்கள். விளம்பரங்களில் காட்டுகிறார்கள். ஒரு பாட்டி, வயதான பாட்டி, நான் 2 லட்சம் வெற்றி பெற்று எனது அக்கௌண்டிற்கு வந்து விட்டது. ஒரு வயதான தாத்தா, எனக்கு 2 லட்சம் நான் வெற்றி பெற்று எனது அக்கௌண்டிற்கு வந்து விட்டது என்று பல நடிகர்கள் வருகின்றனர். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த விளம்பரம் முடிந்தவுடன் ஒரு சிறு வரி வரும், மிகவும் வேகமாக, இது அபாயத்திற்குட்பட்டது என்று. அதை ஏன் நமது இளைஞர்கள் காதில் வாங்குவதில்லை? 2 லட்சம் வெற்றி பெற்று விட்டேன் என்பதை மட்டும் காதில் வாங்கி கொண்டு நீங்கள் களத்தில் இறங்கினால் எவ்வாறு வெற்றி பெற முடியும்? நமது கலாச்சாரத்துடன் கலந்தது புராண கதைகள், மகாபாரதம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அறியாமல் ஒருவர் கூட இந்த பூமியில் வாழ முடியாது. ஏனென்றால் நாம் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த இந்தியாவில், தமிழகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மகாபாரதம் ஏன் உருவானது? மகாபாரதத்தில் என்ன நடந்தது? பங்காளி சண்டை நடந்தது. அப்போது அந்த பங்காளியை ஒழித்து கட்ட வேண்டுமென்றால் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். அது ஆயுதம் எந்த ஆயுதம்? அதுதான் சூதாட்டம். அந்த சூதாட்ட ஆயுதத்தை சகுனியின் உதவியோடு துரியோதனன் பயன்படுத்தினார். அதில் மாட்டி பாருங்கள். தர்மன் எப்பேற்பட்ட குடும்பம்! தர்மன், பீமன், அர்ஜுனன், சகாதேவன் என பல திறமைசாலிகள் நிறைந்த குடும்பம். அந்த குடும்பமே இந்த சூதாட்டத்தின் மூலம் அடிமையாகிவிட்டது. அனைத்தையும் இழந்து விட்டது. வெற்றி பெற்றார் துரியோதனன். இருந்தும் பகவான் கிருஷ்ணரின் அனுகிரகம் இருந்ததால் அவர்களால் மீண்டு வர முடிந்தது. ஆனால் நாம் அந்த கிருஷ்ணர் யார் நமக்கு? உங்கள் மனசாட்சி தான், உங்கள் ஆள் மனது. அந்த ஆள் மனது ஒரு முறை சொல்லும், இது தவறு, அங்கு போகாதே என்று. ஆனால் நாம் ஆள் மனது சொல்லும் விஷயத்தை பொருட்படுத்துவதும் இல்லை, பின்பற்றுவதும் இல்லை. தப்பு என்று தெரிந்தேதான் பல விஷயங்களை செய்கின்றோம். அதன் காரணமாகவே இன்று நமது இளைஞர்கள் இந்த சூதாட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தங்கள் குடும்பத்தை அனாதையாக்குகின்றனர். பரவாயில்லை, ஒரு முறை சூடுபட்டு விட்டீர்கள். பணம் 1000, 2000, 10,000 போகட்டும். எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். நீங்கள் இந்த உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரனாக வர முடியும். அதற்கான வயதும் காலமும் உங்களிடம் உள்ளது. அதை ஏன் புரிந்து கொள்ளாமல் கோழைத்தனமாக உங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்திடம் கூறுங்கள், காப்பாற்றுவார்கள். எனது உறவிலும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. அவர்கள் காப்பாற்றி உள்ளார்கள். என் உறவு என்று நான் கூறுவது உங்களைத்தான், என் தமிழக மக்களைத்தான். நாம் கூறும் விஷயங்களை காதில் வாங்கும் ஒவ்வொருத்தரும் நமது உறவுகள்தான். தயவு செய்து சூதாட்டத்தில் உங்களை ஈடுபடுத்தும் முன்பு யோசித்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தை. அவர்கள் மிகவும் மோசமானவர்கள், கயவர்கள், அந்த சூதாட்டத்தை நடத்துபவர்கள். ஏனென்றால் இப்படி இழப்பு ஏற்படும் என்று தெரிந்துதான் அவர்கள் இதை செய்கிறார்கள். அந்த வலையில், அந்த மாய வலையில் நீங்கள் சிக்கிவிடாதீர்கள்.
இறைவனே ஆனாலும் மாயத்தில் சிக்குவதுதான் அவர்களின் இயல்பு என ஒவ்வொரு புராண கதையிலும் தெரிவுபடுத்துகிறார்கள். இராமாயண யுத்தத்தில் அது போன்ற சம்பவம் நடந்தது. ராவணன் லக்ஷ்மணனை தனது மாயையால் கட்டுப்படுத்துகிறான். இருந்தும் அந்த மாயையை உடைக்கும் திறன் லட்சுமணனுக்கு உண்டு. அதை செய்து காட்டினார். அது நமக்காக தான். எந்த ஒரு மாயையும் உடைத்து நீங்கள் நல்லதை நல்லதாக பார்த்து அதில் ஈடுபடுங்கள். உங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்களது உயிரை காத்துக்கொள்ளுங்கள். நீங்களாக உங்கள் உயிரை எனக்கு வேண்டாம் என்று வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆகையால் சூதாட்டம் உயிரை கொல்லும், சூதாட்டம் உயிரை கொல்லும் என்ற ஒரு சிந்தனையை அனைத்து இளைஞர்கள் மனதில் பதிய வைத்து சூதாட்டத்தில் ஈடுபடாதீர்கள்.